பறவைகளும் குழந்தைகளும். அது ஒரு அருமையான காலை பொழுது. அந்த நேரத்துல 3 சின்ன பறவைகள் நதிக்கரையோட பக்கத்துல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ராணி காகத்தோட பையன் ராஜு தான் நண்பர்கள் கிட்ட இப்படி சொன்னான். டேய், நான் நேத்துக்கு கிளிமாமாவோட தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை பறிச்சு சாப்பிட்டேன். அந்த கொய்யா பழத்தோட ருசியே தனி, ரொம்ப ருசியா இருந்துச்சு. நான் இன்னைக்கும் அந்த தோட்டத்துக்கு தான் போறேன். நீங்களும் என் கூட வரீங்களா? அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பாங்களே. சாரா, நீ பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு நாளும் கிளிமாமா தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை சாப்பிடலாம். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா, கிக்கி சொல்றது தான் சரி. நீங்க எல்லாரும் உங்க அம்மா கிட்ட வேற எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு நதிக்கரையோட பக்கத்துல வந்துடுங்க. நாம கிளிமாமாவோட தோட்டத்துல போய் கொய்யாக்களை பறிச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்ட குழந்தைங்க தான் அம்மாக்கள் கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னாங்க. அம்மா, நான் இன்னைக்கு நம்ம காட்டுல இருக்கிற அருவிக்கரையோட பக்கத்துல விளையாட போறேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன தேடாதீங்க. அதே மாதிரி புறாவோட பையன் கிக்கியும் தான் அப்பா கிட்ட இப்படி சொன்னான். அப்பா, நான் ராஜு கூடயும் சாரா கூடயும் விளையாட போறேன். அருவிக்கரையோட பக்கத்துல தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் அருவிக்கரையோட பக்கத்துல விளையாட போறேம்மா. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சரி சாரா, கவனமா விளையாடணும், சரியா? அம்மா சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யாரோட தோட்டத்துல இருந்தும் எந்த பழங்களையும் பறிக்க கூடாது, சரியா? உனக்கு பசிச்சுன்னா நீ வீட்டுக்கு தான் வரணும். சரிம்மா, எனக்கு நீங்க சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் விளையாடிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தங்களோட அம்மா கிட்ட போய் சொன்ன எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் நதிக்கரையோட பக்கத்துல சந்திச்சாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? நாம இப்போ கிளிமாமாவோட தோட்டத்துக்கு போகலாமா? ராஜு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒருவேளை கிளிமாமா நம்மள பார்த்துட்டா என்ன செய்யறது? ஏய் சாரா, இதுக்கெல்லாம் பயந்தா கொய்யாப்பழம் சாப்பிட முடியுமா? நாம சீக்கிரம் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 3 குழந்தைங்களும் கிளியோட கொய்யா மரத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா கொய்யா பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தூரத்துல இருந்த மிட்டு கிளி குழந்தைங்க கொய்யா பழத்தை சாப்பிடுறத பார்த்துடுச்சு. அது ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை நோக்கி பறந்து வந்துச்சு. மிட்டு கிளி பறந்து வர்றத பார்த்த ராஜுவும் கிக்கியும் ரொம்ப வேகமா ஒரு திசையில பறந்து போயிட்டாங்க. குழந்தை சாராவோ பயந்து போய் வேற திசையில பறக்க ஆரம்பிச்சா. மிட்டு கிளியும் சாராவை பின்தொடர்ந்தே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி பறந்து போன சாரா ரொம்ப வேகமா பறந்து பறந்து ஒரு அடர்ந்த காட்டோட பக்கத்துல போயிட்டா. ரொம்பவும் பயந்து போன குழந்தை சாரா ஒரு புதரோட நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஆனா மிட்டுக்கிளியோ குழந்தை சாராவை பார்த்துடுச்சு. ஹே, நீ மீனுக்குருவியோட பொண்ணு சாரா தானே? உங்க அம்மா எவ்வளோ நல்லவங்க. ஆனா அவங்களோட பொண்ணு நீ திருடுறியா? வா வா, இதை இப்பவே உங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மிட்டு மாமா, தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லாதீங்க. எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன அடிப்பாங்களே. நான் இனிமே எப்படி வீட்டுக்கு போறது? மீனு, உன்னோட பொண்ணு இன்னைக்கு என்ன காரியம் செய்தான்னு தெரியுமா? என்ன மிட்டு அண்ணு, ரொம்ப கோபமா இருக்கீங்க. சாரா அப்படி என்ன செய்தா? உன் பொண்ணு இன்னைக்கு என் தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை திருடி சாப்பிடுறா. இப்படிப்பட்ட ஒரு திருட்டு பொண்ணை தான் நீ வளர்த்து வச்சிருக்கியா? என்னை பார்த்ததுமே ராணியோட பையனும் புறாவோட பையனும் ஓடிட்டாங்க. உன் பொண்ணு தான் என்கிட்ட இன்னைக்கு கையும் களவுமா மாட்டுனா. மிட்டு அண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த தப்பு நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. பயந்து போன குழந்தை சாராவோ அந்த புதரோட இடையில உட்கார்ந்தே அழுதுகிட்டு இருந்தா. அம்மா என்ன அடிச்சாலும் சரி, இதுக்கு மேல இந்த காட்டுல இருக்க எனக்கு பயமா இருக்கு. நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன சாரா அந்த புதர்ல இருந்து வெளியே வர முயற்சி செய்தா. ஆனா சாராவால வெளியே வரவே முடியல. அந்த காடு முழுவதும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. குழந்தை சாராவோ என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த புதர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. ராத்திரி நேரம் வரைக்கும் தான் பொண்ணு வீட்டுக்கு வராததுனால மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. ராணி அக்கா, சாரா இங்க வந்தாளா? இல்லையே மீனு, சாரா என் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு ராஜுவும் கிக்கியும் சாராவும் கிளியண்ணாவோட தோட்டத்துல போய் திருடி இருக்காங்க. சாரா எனக்கு பயந்துதான் வீட்டுக்கு வராம இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாதே. இரு, நான் ராஜு கிட்ட கேக்குறேன்.
டேய் ராஜு, டேய் ராஜு, வீட்ல இருந்து முதல்ல வெளியே வா. தான் அம்மா தன்னை கோவமா கூப்பிடுற சத்தத்தை கேட்டதுமே ராஜுவும் ஒரு வித பயத்தோட தான் அம்மா கிட்ட பறந்து போனான். டேய் ராஜு, உண்மையை சொல்லு, நீ இன்னைக்கு கிளிமாமா தோட்டத்துல இருந்து கொய்யா பழத்தை திருடுனியா? டேய் ராஜு, சாரா எங்க போயிருக்கா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. அம்மா, கிளிமாமாவை பார்த்ததும் நானும் கிக்கியும் நம்ம காட்டை நோக்கி பறந்து வந்தோம். ஆனா சாரா அடர்ந்த காட்டு பகுதியை நோக்கி பறந்து போனா. அச்சச்சோ, அடர்ந்த காடா? அது மோசமான இடமாச்சே. நான் இப்பவே என் பொண்ணு பார்த்தாகணும். டேய் ராஜு, உன்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. தான் அம்மா இப்படி சொன்னதுமே ராஜுவும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகமும் சாராவை தேடி பறந்து போனாங்க. சாரா, சாரா, நீ எங்கம்மா இருக்க? தூரத்துல தன்னோட அம்மாவை பார்த்த சாராவுக்கு அப்பதான் நிம்மதி வந்துச்சு. அம்மா, அம்மா, நான் இங்க இருக்கேம்மா. இந்த செடி கிட்ட மாட்டி இருக்கேன். இந்த முட்புதரோட பக்கத்துல வாங்கம்மா. சாராவோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவியும் ராணிக்காகவும் சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போனாங்க. அப்படி வந்த மீனுக்குருவி தான் குழந்தை சாராவை புதரோட நடுவில் இருந்து வெளியே எடுத்துச்சு. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சாரா, இப்போ எதுவும் பேச வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். கிளிமாமா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ முதல்ல என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் மீனுக்குருவியும் சாராவை கூட்டிக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த ராத்திரி ரொம்ப அடர்ந்த இருட்டா இருந்துச்சு. மீனுக்குருவி எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துடுச்சு. அச்சச்சோ, ரத்தம்! எங்க அம்மாவுக்கு ரத்தம் வருது. யாராச்சும் எங்க அம்மாவை காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? சாராவோட சத்தத்தை கேட்ட மிட்டுக்கிளி தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து வந்துச்சு. அச்சச்சோ, மீனு, உனக்கு என்ன ஆச்சு? மிட்டு அண்ணா, சின்ன காயம்தான். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு வழியா மீனுக்குருவியும் சாராவும் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. தன்னால தான் அம்மாவுக்கு இப்படி ஆனதை நினைச்சு குழந்தை சாரா ரொம்ப வருத்தப்பட்டா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னால தானம்மா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா? ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. நாளைக்கு சரியாகிடும். நீ முதல்ல வந்து தூங்கு. சாராவோ தான் அம்மா மேல படுத்தபடியே அழுதுகிட்டே இருந்தா. அழாதம்மா, இனிமே இந்த தப்ப செய்யாத. அம்மா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த. அழுதுகிட்டே குழந்தை சாரா தான் அம்மா மேல படுத்து தூங்கிட்டா. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. சாராவோ தான் அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தா. இனிமே வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும் நான் போய் சொல்ல மாட்டேம்மா. யாரோட தோட்டத்துல இருந்தும் எந்த பழங்களையும் திருட மாட்டேன். என்ன நம்புங்க. பிறகு சாரா வழக்கம் போல தான் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக நதிக்கரையோட பக்கத்துல வந்தா. சாரா, நேத்துக்கு உங்க அம்மா உன்னை அடிச்சாங்களா? இல்ல, எங்க அம்மா அடிக்கல. ஆனா என்னாலதான் எங்க அம்மாவுக்கு நிறைய கஷ்டம். இனிமே நான் யார்கிட்டயும் திருட மாட்டேன். ஆமா, நாம இனிமே யாரோட தோட்டத்துல இருந்தும் திருடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த 3 நண்பர்களும் இனிமே எந்த திருட்டையும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. என் வீடும் காகங்களும். நான் பொறுங்கிற ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் 3 குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல உணவு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. தான் அம்மா எடுத்துட்டு வந்த உணவை 3 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து கடுமையான மழை வர்றதுக்கான அறிகுறி தென்பட்டுச்சு. அச்சச்சோ, வானத்தை பார்த்தா கடுமையான மழை பொழியும் போல இருக்கே. இந்த மழைக்கு என்னோட வீடு தாங்குமான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கடுமையா இடியும் மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவி தான் குழந்தைங்களை அணைச்சபடியே தான் வீட்டுல உட்கார்ந்துருந்துச்சு. திடீர்னு மீனுவோட வீடு ரொம்ப பலமா காற்றுல ஆட ஆரம்பிச்சது. இத பார்த்ததுமே மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. அச்சச்சோ, குழந்தைங்களா, நம்ம வீடு விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் நம்ம வீட்ல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுவோட வீடு அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. தான் குழந்தைங்களை ஒரு மரக்கிளையில வச்சுக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, மழை நிக்கிற மாதிரி
செய்யறதுன்னே தெரியலையே. என் குழந்தைங்க ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். பசங்களா பயப்படாதீங்க, அம்மா உங்களுக்கு மழை நனையாதபடி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்காக வாழை மரத்தை தேடி பறந்து போச்சு. கொஞ்சம் தூரத்திலேயே மீனோட கண்களுக்கு ஒரு வாழை மரம் தென்பட்டுச்சு. அந்த மரத்துல இருந்து ஒரு வாழை இலைய பறிச்சுக்கிட்டு மீனுக்குருவி வேகமா தான் குழந்தைங்களை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு அம்மா பட்டாம்பூச்சி அழுதபடியே தன்னோட முட்டைகளை சுத்தி சுத்தி வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி அந்த பட்டாம்பூச்சியோட பக்கத்துல போச்சு. பட்டாம்பூச்சி, நீங்க எதுக்காக அழறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? குருவி, என்னோட முட்டைகள் மழையில நனையுது. என் முட்டைகள் மழையில நனைஞ்சா உள்ளே இருக்கிற என் குழந்தைங்க இறந்து போயிடும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அச்சச்சோ பட்டாம்பூச்சி, கவலைப்படாதீங்க. எனக்கும் 3 குழந்தைங்க இருக்காங்க. நான் அவங்களுக்காக தான் இந்த வாழை இலையை எடுத்துட்டு போறேன். நீங்க இந்த வாழை இலையால உங்க முட்டைகளை பாதுகாப்பா மூடி வைங்க. நான் வேற இலை எடுத்துக்கிறேன். பிறகு மீனுக்குருவி அந்த வாழை இலைய பட்டாம்பூச்சி கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வாழை மரத்தை நோக்கி பறந்து போச்சு. பட்டாம்பூச்சியும் அந்த வாழை இலையால தன்னோட முட்டைகளை ரொம்ப பாதுகாப்பா மூடி வச்சது. மீனுக்குருவி அந்த வாழை மரத்துல இருந்து மறுபடியும் ஒரு வாழை இலைய பறிச்சுக்கிட்டு தன் குழந்தைங்களை நோக்கி பறந்து போச்சு. அந்த வாழை இலையால மீனுக்குருவி தான் 3 குழந்தைங்களையும் மழை நனையாதபடி பாதுகாப்பா வச்சிருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. பசங்களா, நேத்து பெஞ்ச புயல்ல நம்ம காட்டுல நிச்சயமா தானியங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப தூரமா தான் பறந்தாகணும். ஆனா நான் நிச்சயமா ஒரு வீடு கட்டி ஆகணும். அப்பதான் உங்களை எல்லாம் பாதுகாப்பா வைக்க முடியும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க தாராளமா போய் உணவெடுத்துட்டு வாங்க. நான் நம்ம தம்பி தங்கச்சிங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டை கட்டுறேன். நீங்க வீடு கட்டுறத நான் பார்த்திருக்கேன். எனக்கு வீடு கட்ட தெரியுமா? ஆமாம்மா, நாங்களும் அக்காக்கு உதவி செய்றோம். நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. தான் குழந்தைங்க இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. 3 குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. 2 சின்ன குழந்தைங்களும் தான் அக்காக்கு எல்லா உதவிகளையும் செய்தாங்க. பிங்கிக்குருவியோ சின்னதா ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல நேத்து பெஞ்ச மழையில காகங்களோட வீடும் அப்படியே உடைஞ்சு போயிருந்துச்சு. ஏ காலு, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் வீட்டை சரி செய்யுங்க, வீட்டை சரி செய்யுங்கன்னு. பாருங்க, இந்த மழைக்கு தாக்கு பிடிக்காம வீடு உடைஞ்சு போயிடுச்சு. இப்போ நாம எங்க போய் தங்குறது? ராணி, அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுவோட குழந்தைங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான சின்ன மர வீட்டை கட்டி முடிச்சாங்க. ஐயா, பிங்கி அக்கா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா நம்மளோட வீடை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்துல மரக்கிளையில உட்கார்ந்திருந்த காலுவும் ராணியும் குழந்தைங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. காலு, அங்க பாருங்க, அந்த சின்ன குழந்தைங்க என்ன அழகான வீட்டை கட்டியிருக்காங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே. ராணி, எனக்கு வீடு தான் கட்ட தெரியாது. ஆனா கட்டின வீட்டை வாங்க தெரியும். பாரு, அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நான் எப்படி அந்த வீட்டை வாங்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஹே குழந்தைங்களா, ஒழுங்கா 3 பேரும் வீட்ல இருந்து வெளியே போயிடுங்க. இனிமே இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். என்ன சொல்றீங்க? இது நாங்க கட்டின வீடு. இது எங்களுக்கு தான் சொந்தம். கலு, உங்க பலத்தை காட்டுங்க. அப்பதான் இந்த குழந்தைங்க பயப்படுவாங்க. சரி ராணி, பாரு இப்ப நான் என்ன செய்யறேன்னு அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தைங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. மோசமான காகங்களே, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த கோடாரியால உங்க மண்டைய உடைச்சிடுவேன். இங்கிருந்து ஓடிடுங்க. காகங்களே பாருங்க, நாங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா உங்க 2 பேரையும் கொன்னுடுவோம். எங்க கையில பலமான ஆயுதம் இருக்கு. ஹே பசங்களா, எங்க கிட்ட இப்படி பேசுனதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுமே மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்காக நிறைய தானியத்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட குழந்தைங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பசங்களா, நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு
அதே நேரத்துல காலுவும் ராணியும் அந்த 3 குழந்தைங்களையும் எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, அந்த குட்டி பிசாசுங்களை பாத்தீங்களா? சின்ன வயசுலயே இப்படி இருக்குதுங்க. இதுங்க பெருசா வளர்ந்துச்சுன்னா நாம இந்த காட்டுல நம்மளோட பலத்தை காட்டவே முடியாது. ஆமா ராணி, அந்த 3 குழந்தைங்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் ராணியும் கழுகு தேடி பறந்து போனாங்க. என்ன கழுகாரே, கழுகு கொண்ட மரியாதையே போயிடும் போல இருக்கு. நீங்க போய் ஒரு திராட்சை பழத்தை சாப்பிடுறீங்க. ஹே காகங்களே, எனக்கும் மாமிசம் தின்னணும்னு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா எங்க, என்ன பார்த்தாதான் எல்லா பறவைகளும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்களே. கழுகாரே, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சுவையான 3 இளம் குஞ்சுகளை விருந்தாக்க போறோம். அந்த குஞ்சுகள் எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அந்த மரக்கிளையில தான் ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த 3 குழந்தைங்களும் தனியா தான் இருக்காங்க. இப்ப போனீங்கன்னா அந்த குழந்தைங்களை நீங்க சாப்பிடலாம். அவங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. எனக்கு இந்த திராட்சை பழம் தேவையில்லை, இதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அந்த திராட்சைய காகங்களுக்கு கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் பூக்கள்ல தேன் குடிக்க வந்த பட்டாம்பூச்சி அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அச்சச்சோ, 3 குழந்தைங்களா? அப்படின்னா அது எனக்கு உதவி செய்த குருவியோட குழந்தை தான். இதை இப்பவே அந்த குருவி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன பட்டாம்பூச்சி அம்மா வேகமா ஆலமர கிளைய நோக்கி பறந்து போச்சு. பிறகு பட்டாம்பூச்சி அம்மா மீனுக்குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, கழுகு உன் வீட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பட்டாம்பூச்சி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேகமா தான் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள குழந்தைங்க இல்லாததை பார்த்த கழுகு ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. பொல்லாத காகங்கள், என்கிட்ட இருக்கிற திராட்சை பழத்தை பொய் சொல்லி வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காங்க. அந்த காகங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். கழுகு ரொம்ப கோபமா காகங்களை நோக்கி பறந்து போச்சு. என்னையே ஏமாத்துறீங்களா? பாருங்க, எனக்கு மாமிச ஆசையை காட்டுறவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன கழுகு ரொம்ப பலமா காகங்களை தாக்க ஆரம்பிச்சது. பிறகு காகங்களை கொன்னு தான் பசிய தீர்த்த கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு இந்த காகங்கள் தான் சரியான உதாரணம். பிறகு மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் அந்த சின்ன மர வீட்டுல போய் வாழ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அகயான், நிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அலீனா, ஹாய் சாதனா. நதியா, லோகேஸ்வரி 2 குட்டீஸும் சண்டை போடாம சமத்து பாப்பாவா விருங்க. ஹாய் விவேகா, ஹாய் மகிசாலினி. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.